நேரம் லண்டனில் சரியாக 9:07 பாமுகம் ஃபாடிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய திங்கள் பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. மும்மத சிந்தனை நேரம். தமிழக வணக்கம், வாருங்கள். வணக்கம் மானே. மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பாஸ்கா காலம். இறைவா, என்னை பாதுகாத்தருளும், உம்முடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2055 பாஸ்கா காலம் திங்கள் என்று திருஅவை புனித செலஸ்டின் அவர்களை நினைவு கூறுகின்றது. ஆகவே இன்றைய பாஸ்கா காலத்தின் பாடலாக லங்குவன் தூகிலோடன் நீரொந்த நட்டுதன் ஜேசு கலீலேயா சென்றாரென்றான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 8-15 வரை. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அந்த கல்லறையை விட்டகன்று அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். இதோ இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் அணுகி அவர் பாதங்களை தழுவிக்கொண்டு அவரை பணிந்தனர். இயேசு அவர்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நீங்கள் என் சகோதரரிடம் சென்று கலிலேயாவுக்கு போகச் சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் சென்றபின் இதோ காவலருள் சிலர் நகருக்குள் வந்து நிகழ்ந்தவை அனைத்தையும் தலைமை குருக்களிடம் அறிவித்தனர். அவர்கள் மூப்பருடன் கூடி ஆலோசனை செய்து படை வீரருக்கு நிரம்ப பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இரவில் அவருடைய சீடர் வந்து அவரை திருடிச் சென்றனர் என மக்களுக்கு சொல்லுங்கள். ஆளுநரின் காதுக்கு இதை எட்டுமாயின் அவரிடம் சொல்லி உங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராதபடி நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்றனர். அவர்களும் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியே செய்தார்கள். இந்நாள் வரை யூதரிடையே இக்கதை பரவி இருக்கின்றது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக ஆளுநரின் காதுக்கு எட்டுமாயின் அவரிடம் சொல்லி உங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராதபடி நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்றனர். கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலும் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலத்திலும் இதே வார்த்தைகளை சொல்லி அந்த சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு வந்த யூதர் இன்றும் அதே பொய்யையும் புரளியையும் தான் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீன நாட்டிலே 50,000 பேருக்கு மேலும், அதே நேரத்திலே 1000க்கும் அதிகமான குஞ்சுகளை கொன்று குவித்த அந்த கொடியவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த தட்டு ஏந்தி கொண்டு அந்த கியூவிலே நின்ற நேரத்திலே, அந்த வரிசையில் நின்ற நேரத்திலே அந்த பஞ்சு பாலகர்களுக்கு செல்லடித்து அவர்களை கொன்ற பரிதாபமும் இங்கே நடந்ததுதான். இன்றும் அந்த ஈரானிய மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகள், லெபனானில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகள், இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாங்கள் பத்திரமாக இருக்க முடியவில்லை, எங்களுடைய பிள்ளைகளை கொல்லுகின்றார்கள் என்று சொல்லி அதே பொய்யை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி சொன்ன அதே போய்
இன்றும் நாங்கள் ஒருவரையும் கொல்லவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பரிசேயர்கள். ஆகவே இன்றைய நவீன காலத்தில் இறையச்சம் குறைந்து கொண்டு வருகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். கடன் திருநாளான ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைய நற்செய்தி தருகின்ற அழைப்பு என்னவென்றால், இறையச்சம் கொண்ட கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இறையாசிரை பெற்றுக் கொள்ள முடியும். பெண்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் இயேசுவை இறையச்சத்துடன் காண வந்தார்கள். பெருமகிழ்ச்சியுடன் சீடர்களுக்கு அறிவிக்க இயேசு அவர்களை அனுப்புகின்றார். இயேசுவின் உயிர்ப்பை பற்றி சொல்லப்படும் நகைச்சுவை துணுக்கு இது. ஒருவர் அரிமத்தியூரை சேர்ந்த யோசேப்பிடம், உன்னுடைய கல்லறை சிறப்பான கல்லறை அல்லவா, அதில் ஏன் நசரேத்தூர் இயேசுவை அடக்கம் செய்ய அனுமதித்தாய் என்று கேட்டார். அதற்கு அவர், என் கல்லறையை நிரந்தரமாக கேட்கவில்லை, 3 நாட்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளத்தான் கேட்டார் என்று நானும் கொடுத்தேன் என்று சொல்லி பதில் தந்தார். வாழ்வு என்பது மரணத்தோடு நாம் தொடுக்கும் போர்தான். வாழ்வின் இறுதியில் மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தை நாம் சந்திக்கின்றோம். கவலை, துன்பம், துயரம், மனக்கலம், எதிர்பார்ப்பு, நிறைவேறாமை என்ற பல்வேறு வடிவங்களை மரணம் நம் வாழ்வில் எடுக்கின்றது. இப்படிப்பட்ட மரணம் தன் பிடியை நம்மீது என்றென்றும் வைத்திருக்க இயலாது என்பதை இயேசுவின் உயிர்ப்பு கற்றுத்தரும் பாடம். இப்போது சொன்னார், அதாவது ஐயா அவர்கள் ஆன்மீக அதாவது தந்தை அவர்கள் எங்களுக்கு கூறி சென்றார், அதாவது கிறிஸ்து உயிர்த்தார், எழுந்தார் என்று சொல்லி. ஆகவே இந்த எழுச்சியிலே நாம் பங்கு கொண்டு வாழுகின்ற நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இதையே மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று லூக்கா முதல் வாசகத்திலே எடுத்துரைக்கின்றார். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, தவமலர் கல்வராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில். நன்றி, வணக்கம். திரைபம் சுமன் போகுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தி ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய சோப்பாளனி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். சோப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமோர்களுக்கும் எனது எங்கனிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்து ஆசிரியர் கூறிக்கொண்டு நான் வந்து ஜானடேசன். இன்று உயிர்ப்பு திருநாளின் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9044. கிறிஸ்தவ நற்சிந்தனை. உயிர்ப்புக்கு பின்னால் இயேசு தன் சீடர்களுக்கு தோன்றி சொன்ன முதல் வார்த்தை அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்னும் வார்த்தை. இயேசுவின் உடனிருப்பை சீடர்களுக்கு சொன்னது அச்சம் நீங்கி மகிழ்ச்சியுற்றவர்களாக மாறுகின்றனர். சுகமாகின்றது. இயேசுவின் இறப்பினால் தன்மையை கவிடப்பட்ட நிலையை சீடர்கள் உணர்கின்றனர். இவர்களின் தன்மையை போக்கி இயேசு அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு என்றும் சொல்லி தேற்றுகிறார், தாளாட்டுகின்றார். இயேசுவின் இறப்பை கண்டு பயந்து ஓடியவர்கள் விலகிச் சென்றவர்கள் அவரின் உயிர்ப்பு உடலை பார்த்தவுடன் கால்களை பிடித்து நிற்கின்றனர். மீண்டும் இயேசுவோடு இணைகின்றனர். பிரிந்து நின்று வாடிய கிளை அதன் மரத்தோடு இணைவது போல வாடிய சீடர்கள் இயேசுவோடு இணையும் இனிய உயிர்ப்பு அனுபவம் இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்கின்றது. இயேசுவின் உயிர்ப்பு அனுபவத்தை சுமந்து ஓடுகின்றனர். இவர்கள் ஒருபுறம் மறுபுறம் இயேசுவின் உயிர்ப்பை பொய்யினால் மறைக்க நினைத்த தலைமை குருக்கள் உண்மைக்கும் பொய்மைக்கும் ஒரு போராட்டம். உண்மைதான் வெற்றியடையும் என்பதை இயேசுவின் உயிர்ப்பு சொல்கின்றது. ஏனெனில் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னால் தந்தையாகிய கடவுள் இருப்பதாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. கடவுள் இயேசுவினை மரண வேதனையிலிருந்து விடுவித்தார் என வர்ணிக்கின்றது. இன்று இயேசுவின் உயிர்ப்பு ஒரு விழா கொண்டாட்டம் அல்ல. சீடர்கள் இயேசுவோடு இணைந்தது போல நாமும் அவரை பற்றி கொள்ள அழைப்பு விடுக்கும் ஒரு வாழ்க்கை அனுபவம். இயேசுவின் உயிர்ப்பு தன்னலத்திற்காக உண்மையை மறைக்காமல் இருக்க சொல்லும் கிறிஸ்தவ வாழ்க்கை நெறி. இயேசுவின் உயிர்ப்பு வேண்டுவோம். இவைகளை பெற நாங்களும் அவரின் உயிர்ப்பை நினைத்து மன்றாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெஞ்சே நீ என் நிகழ்வாய் ஆண்டவரை அனுதினமும் முதித்திடுவாய். உயிருள்ள வரையில் உள்ளத்தின் நிழல்வில் அவர் திருநாமத்தை உயர்த்திடுவாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்கள்.
நன்றி, வணக்கம் ஜான்டேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வீரப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பி சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். நீங்களும் உற்சாகம் தானே? சரி, காலமான உற்சாகத்திற்கு சரி, நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் அடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் பாமோத் கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கு எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ துறை இலக்கம் சவரி 773 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 9 21 முடிய தகப்பனீர் எடுக்கப்படும் ஒரு ஜெப வார்த்தைகளும் ஜபங்களையும் இறைவார்த்தைகளையும் சத்ருவானவன் படித்துக் கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். தகப்பனை கேட்கிற விதங்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்துக்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாய் கல்லறை உண்டு அல்லது ஊடுருவை உண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. இக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவர் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியரிடத்தில் சேராதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினார். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு இயேசுவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சாத்தானை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அன்பான இயேசுராஜனுக்கு ஒரு கொடான கொடி நன்றி சொல்லிக்கொண்டு தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பேரான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களுடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா பாதத்தை கொள்ள ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா அவன் எடுத்து கொண்டிருப்பதற்காக அவன் எடுத்த பொறுமைக்காகவும் இயேசுராஜாவுக்கு மீண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொடான கோடி நான் செலுத்துவேன் தகப்பனே. தகப்பனே, எல்லா குடும்பங்களும் தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிச்சு வழிடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லுவேன் தகப்பனே. மற்றும் ராஜா உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. அந்த நாட்டு அதிபர்களோடு ராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, பேசி நிரந்தர சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. சர்வலவரால் இல்லாம ஆகின்ற ராஜா, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. மற்றும் தகப்பனே, இதுவரை மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழப்பாறுல கொடுங்க ராஜா, ஆத்மாவு சாந்தியை கொடுங்க அப்படின்னு ஆத்மாவு சாந்தியை கொடுங்க ராஜா. குடும்பங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க, தேவைகளை சாந்திங்க ராஜா. அதுக்காக நான் தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தணும்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடப்படுறேன் சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். ராணி அவர்களுக்கும் தவறுகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய், சீயோனே உன் இறைவனை புகழ்வாய். வீட்டின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இயேசுவின் காலத்தில் உண்ணப்பட்ட அப்பம் அன்றாடம் தயாரிக்கப்பட்டது. திருகைகள் மூலம் சிறுதானியங்கள் கோதுமை மணிகளை அரைத்து தண்ணீர் சேர்த்து அன்றாடம் தயாரித்தார்கள். இந்த அப்பத்தின் ஊற்றிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் கலந்த ரசத்தோடு உண்ணப்பட்டது. உயிர்ப்போடு சேர்க்கப்பட்டது. ஒஸ்டஹாச வடிவில் உயிர்ப்பு முயல் விற்பனைக்கு நிலையங்களில் பல வண்ண வர்ணங்களில் தோன்றும். முட்டையிலிருந்து குஞ்சு புறப்பட்டது போல் கல்லறையிலிருந்து இயேசு புறப்பட்டார் என்று அர்த்தம் சொல்வார்கள். முட்டையில் உயிர் உள்ளது என்பதாலே சீனர்கள் முன்பு சூரியனை நினைத்து முட்டைக்கு சிவப்பு வர்ணம் பூசி மகிழ்ந்தார்கள். எகிப்தியரும் இவ்வாறே மதித்தார்கள். பாரசீகர் வசந்த விழா வேளை வர்ணம் தீட்டிய அவித்த முட்டையை உண்டு வந்தார்கள். கிறிஸ்தவர்களும் இந்த வண்ண முட்டையை பாவனையில் பயன்படுத்தி உயிர்ப்பு முட்டை என அழைத்தார்கள். புகழ்மிகு உயிர்ப்பின் ஓவியத்தை 17 வயதில் ரப்பாயல் சாந்தி வரைந்தார். 37 வயதில் ரோமில் இறந்து விட்டார்.
பின்பு புகழ்பெற்ற மற்ற உயிர்ப்பு ஓவியத்தில் மறைந்த ஆல்பிரட் அட்ரோவர் என்பவர் விஸ்டன் மரப்பலகையில் அதை வர்ணமாக்கி ஓவியமாக உருவாக்கினார். சிலுவைக் கொடி பிடித்த இயேசு உயிரோடு இருப்பது போல் வரையப்பட்டது. உயிர்ப்பு ஞாயிறு நாமும் நினைவு கூர்ந்து கொண்டு எல்லோருக்கும் கடவுள் உயிர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் வேண்டுவோம். உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார், இந்த உலகையே உயிர்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார், இந்த அலகையை வென்று விட்டார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். மாமுக உறவுகளுக்கும் திருமதி நிடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1869 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய உயிர்ப்பு கால சிந்தனையாக, சாவை வென்று கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலுயா அல்லேலுயா. இறைமகன் இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததன் மாட்சியை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 3 ஆண்டுகளாக தம் சீடர்களோடு நெருக்கமாக உறவாடி இறையரசின் மேன்மையை எடுத்துச் சொல்லி பற்பல போதனைகள், அருள் அடையாளங்கள் வாயிலாக தன் இறைத்தன்மையை நிரூபித்து அவர்களை திடப்படுத்தி வழிநடத்தி வந்த இயேசு கல்வாரி குன்றில் சிலுவையில் அறையுண்டு இறந்து போனதை சீடர்கள் பலர் நேரிலே கண்டார்கள். ஆண்டவர் போதகர் என்று அவர்கள் கொண்டாடிய இயேசு இப்போது உயிருடன் இல்லை என்ற எண்ணம் சீடர்கள் மனதில் இருளையும் குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கி இருந்தது. ஓரிரு நாட்கள் சீடர்களின் மனதில் இந்த சங்கடமான நிலையே நீடித்திருந்தது. ஆனால் ஞாயிறு அதிகாலையில் கல்லறைக்கு போய்விட்டு மிரட்சி கலந்த வியப்போடும் மகிழ்ச்சியோடும் திரும்பி வந்த மற்ற சீடர்கள், கல்லறை திறந்து கிடக்கின்றது, இயேசுவின் உடல் அங்கே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார் என்று கூறிய போது அனைவரது உள்ளமும் உடலும் புத்துணர்ச்சியாலும் புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்தாலும் நிறைந்தது. வெள்ளிக்கிழமை வேதனையில் இருந்து விடுபட்டு வெற்றி திருநாளா உயிர்ப்பு ஞாயிறின் உன்னதத்தை உற்சாகத்தை கண்டுகொண்டார்கள். இறைமகன் இயேசு தனது உயிரற்ற உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை புதிய வாழ்வின் கருவறையாக மாற்றினார். கிறிஸ்துவின் உயிர்ப்பு கிறிஸ்தவ திருமறையின் மறையுண்மையும் வலிமையுமாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் உயிர்ப்பு புனைந்துரைக்கப்பட்ட புராண கதையல்ல, மாறாக திடமான நம்பத்தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்ட மறக்க முடியாத வரலாற்று உண்மையாகும். வெற்றி ஆரவாரத்தோடு இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்ததும் அதனைத் தொடர்ந்த அவரது பாடுகளும் மரணமும் பழைய ஏற்பாட்டு நூலில் பல இறைவாக்கினர்களால் முன்னுரைக்கப்பட்டு உள்ளன. பல துன்பங்களை அனுபவித்து உயிர் துறந்த பின்னர் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு பல தடவை சொன்னது அவரது உயிர்ப்பில் நிரூபிக்கப்பட்டது. வலியும் துயரமும் கவலையும் நிறைந்த இவ்வுலகில் உயிர் வாழ்வதன் மேன்மையை உயிர்ப்பு விழா நினைவூட்டுகின்றது. நமது ஆன்மாவில் அவர் நிறுவிய திருச்சபையில் புனிதமிகு திரு நற்கருணையில் விண்ணகத்தில் கிறிஸ்து உண்மையாகவே வாழ்கின்றார் என்ற நமது விசுவாசமே நமது தனிப்பட்ட வேண்டுதல்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளுக்கும் பொருள் தருகின்றது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கும் எப்போதும் பிரசன்னமாய் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையே சோதனைகளை வெல்லும் வலிமையையும் தேவையற்ற கவலைகள் அச்சங்களில் இருந்து விடுதலையும் நமக்கு தருகின்றது என்று கூறி அல்லேலுயா கீதம் பாடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உலக நாட்டின் அமைதிக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தித்து உயிர்த்த இயேசு அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன். தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம் நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை வந்த டேவிட் அண்டனி அவர்கள், ஜான் டீசன் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி கங்காசானியின் வரிகளை நான் பாடலாக தருகிறேன். ரத்தம் சொட்ட சொட்ட இயேசுவே சிலுவை சுமந்தீரே, ரத்தம் சொட்ட சொட்ட இயேசுவே சிலுவை சுமந்தீரே, தாகத்துக்கு தண்ணீர் கூட இல்லையே இயேசுவே உவ்வளவு வதை பட்டீரையா, நடக்க முடியாமல் நடந்தீரே, நய வஞ்சகர்கள் விரக்கம் பார்க்கவில்லையே, மரியாவும் பயம் கண்ணீர் வடித்தரே, கொடியவர்கள் சிலுவையில் அறைந்தனரே, இயேசு உம்மை சிலுவையில் அறைந்தனரே, எப்படி ஐயா தாங்கி நீர் நோவை எம்மை மன்னித்தருளும் இயேசுவே, எமக்காக பாடுபட்டுகளாய் எம்மை மன்னித்தருளும் இயேசுவே, எமக்காக பட்ட பாடுகளுக்காய் எம்மை மன்னித்தருளும் இயேசுவே. நன்றி வணக்கம் பாணி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். மிக மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வரிகளை தந்த ஷாலி அவர்களுக்கும் பாடல் தந்த தமிழர்களுக்கும் நன்றி. இனிய சிந்தனையாளர்களுக்கும் நன்றி வணக்கம். நமக்கு வருகின்ற சிந்தனை நேரம். நன்றி வணக்கம். இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் மதி மதி மானாதீனா. மதி மதி என்பது பொருட்சொல். மதி மானாதீனா. மதி மதி. நன்றி நன்றி தமிழக்கா. வணக்கம். நன்றி வணக்கம். இனியவர்கள் பொது சிந்தனை இருப்பின் காலை நேரத்தில் எழும்பியவுடன் தரலாம். நகுலவதி அவர்கள் நிற்கிறார்கள். செல்வி தேர்ந்தெடுக்க வணக்கம். மங்கு அவர் யோகாசன பயிற்சிக்கு ரெடியாக்குறார். தூசி துரும்ப தட்டி கொண்டு நிற்கிறார். அப்படின்னா அதான் ரெண்டு வரைக்கும் சிந்தனை சொல்லலாமே. வேதக்காரர்கள் கூட சொல்றபடியா வேணும் சொல்லலாம். சரி, ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஈஸ்டர் தமிழ்ல என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. உயிர்ப்பு உயிர்ப்பு ஞாயிறு. ஆமா, உயிர்ப்பு ஞாயிறு அப்படித்தான் வருமா? அப்படித்தான் அதுல பார்த்தேன் பாரு. உயிர்ப்பு ஞாயிறு தின வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தேன். சரி, எல்லோருக்கும் இனிய உயிர்ப்பு தின ஞாயிற்று வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். சிறப்பு. எப்படி ஒவ்வொருவரும் கொண்டாடுனீங்க? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் எப்படி போச்சு ஈஸ்டர்? நாங்க நேற்று வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு பின்னேரம் பூசைக்கு போயிட்டு வந்தோம். அதோட பிள்ளை ஊட்டியல் சேர இல்லை நேற்று. நேற்று ஒருத்தர் வர இல்லை, எல்லாரும் வெளியில் அங்கே எங்கேயும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பூசைக்கு மகன் ரெண்டாவது மகன் மட்டும் பூசைக்கு வந்திருந்தார். மற்றபடி மற்ற பெரிய மூத்தவரெல்லாம் அவங்கள எங்கேயும் போயிருப்பாங்க. சரி சரி. வீட்டோட எங்களுக்கு 2 பேரும் வீட்டோட சமையல் சாப்பாடு இந்நேரம் பூசை போயிட்டு வந்தோம். போயாச்சு. வாங்க சொல்லியாக்கா. வணக்கம். வணக்கம் மணி. செல்வி பாவம், உங்களுக்கு களைச்சு போயிருக்கிறீங்க. வீட்டு வேலையெல்லாம் தூசி தட்டி களைச்சு போனேன். வீட்டு வேலை செய்து தட்டி தூசி தட்டி துடைச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நூலா போனார். நன்றி நன்றி. ஒடியெல்லாம் கூட்டி மப்பண்ணி எல்லாம் செய்து போட்டேன். அப்பம் வீட்டுல நல்லா வேலை செய்யறான்னு காட்டுறது. வீட்டை நிக்க எவ்வளவு வேலை தானே செய்யணும். வெள்ளனை ஒளிம்பி வீடு கூட்டி மப்பண்ணி சமைச்சு போட்டு எல்லாம் போட்டு இருக்கிறேன். இனி அப்படியே இருக்க வேண்டியா சொல்லுவா பார்த்தா இதுல முதல் வரைக்கும் ஒரு ஆள் சொல்லுவா, இப்பதான் நான் குளிச்சு போட்டு வாரேன் வரைக்கும் என்ன மாதிரி அத மாதிரி இப்ப நான் எல்லாம் முடிச்சு போட்டு வாரேன். கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். நாங்க ஏற்கனவே முடிச்சிட்டோம். வாழ்த்துக்கள். சரி வாணி, யோகா எத்தனை மணிக்கு இப்ப? ஓகே ஓகே. நான் நீங்கள் பொறிச்சல்ல சொல்ல நகர்ந்து இல்ல, பொறிச்சல் கொடுக்காதபடினால கொடுத்தனா. என்ன என்ன பொறிச்சல்? மதி மதி. மதி மதியா? அது இருந்தா தானே. அது இருந்தா என்னப்படி
அதான். நன்றி எனக்கு ஒரு வணக்கம். சந்தேகம் நேவிசக்கா ஆ? நேவிசக்கா மேல உதித்த மேல ஞாயிறுக்கு மேல இருங்க மேல இருங்க. ஞாயிறுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். ஆ, நன்றி. உதித்த ஞாயிறு உங்களை உயிர்த்த ஞாயிறு தினம் தான் சொன்ன ஈஸ்டர் சண்டே. உயிர்ப்பு நாள், உயிர்ப்பு நாள். அதுதான் நாள். உயிர்த்த ஞாயிறு ரெண்டும் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு லீவு. நேற்று என் சாப்பாடு சமைச்சு போறதுக்காக இன்றைக்கு லீவு. அது நோவலா இன்றைக்கு இங்க எல்லா இடத்துலயும் லீவு தான். இங்க ஜெர்மன்ல எல்லாம் லீவு நினைக்கிறேன். இங்கேயும் ஜெர்மன் லீவு தான். அப்ப புல்லா போனது செமிவாழ அடையம் இன்றைக்கு லீவு இருக்கலாம், இல்லாட்டி அந்த கொண்டாட்டம் நிறைவேறாத கொண்டாட்டங்கள் திரும்ப தொடர்றதுக்காகவும் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அடுத்த நாள் கொடுப்பார்கள் இந்த ஒரு திருவிழா இதுக்கு. இங்க கடையெல்லாம் போட்டுத்தான். இங்கேயும் இங்க காட்டே திறப்பாங்க. 12க்கு பிறகு திறக்கிறாங்க இன்றைக்கு. இல்ல பேங்க் ஹாலிடே இல்ல இங்க வந்து 12ல இருந்து 6 மணி வரையும் திறக்கும். இங்கே திறந்திருக்கும். இங்கே எங்களோட நேற்று திறப்பு இன்றைக்கு திறப்பு எல்லாம் இங்கே எங்கட இடத்துல தனி சில பேர் சொல்லிச்சேன் வெள்ளிக்கிழமை எல்லாம் கடை பூட்டன்னு இங்கே திறந்திருந்தார்கள். வெள்ளி இல்ல இல்ல இப்ப என்னன்னு சொல்லுங்க, பிசினஸ் தேவை அவர்களுக்கு. இப்ப முதல்ல மாதிரி பூட்டு கட்டி எல்லாம் இல்ல, விலையும் கூட்டி வச்ச எல்லாத்தையும் திறப்பார்கள் இனி. இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலேயும் பாணி நேற்று இரவுல இருந்து கேஸ் எல்லாம் திரும்பி காசு கூட எல்லாமே விலை ஏறிட்டு. ஒரு தொகை பணத்தை ஏத்தி இருக்கிறாங்க. 1000 ரூபா கூடி இருக்கு, 1000 ரூபா. நாங்க அங்க அதப்பா நம்ம நாட்டுல பாருங்களேன், பெட்ரோல் ஒவ்வொரு நாளும் கூடுது, சாமான் ஒவ்வொரு நாளும் கூடுது. அது கதைக்கிற ஆட்கள் குறைவு. பேசாம போய் வண்டியில எடுத்து கொண்டு போய் சாமான வண்டி அள்ளி போட்டு கொண்டு போக வேண்டிய வேறு ஒன்றும் இல்லை. அது அது நம்மளுக்குள்ள நல்ல பழக்கம் தானே. அது எனக்கு வாணி சிந்தனை இது சரியா படுவதோ தெரியல. எனது மாமாண்ட மகனுக்கு, அம்மாட அண்ணாண்ட மகனுக்கு நீங்க மேல இருக்காக்கா, உங்களுக்கு தெரியுதே இல்ல உலகல்ல மேல சரியா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல யோகாக்காக அப்படி இருப்பதான் விட்டுட்டேன். சத்தம் கொண்டு வருது. இல்ல யாரும் எடுத்தமில்ல, இங்கால வாரது அந்த மற்ற ரேடியோன்ட்டு இது வரும். எனது மாமாட மகனுக்கு வாணி கிட்னி பிரச்சனை. இப்பொழுது இப்ப அந்த டயாலிசிஸ் செய்கிறவர்கள், இப்ப அவருக்கு 53 வயசு இந்த வருஷம். எனக்கு இப்ப 2 நாட்களுக்கு முன்னுக்கும் மெசேஜ் போட்டு இருக்கிறார்கள். கொழும்பிலே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் செய்ய அந்த சிறுநீரகம் மாத்த போறார்கள். இந்த 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள அது செய்ய போயினோம். 95 லட்சம் காசு தேவைப்படுது. கொஞ்சம் இவ்வளவு காசு 95 லட்சம். ஒரு கோடி. ஆனால் இப்ப ராத்திரி என்னது ஒன்றாவது அக்கா கதைச்ச உங்களுக்கு சொன்னேன். கொழும்புல கொச்சிக்கடை அதுலயோ இங்கேயோ ஒரு பொம்பளை பிள்ளை, சிங்கள பிள்ளை ஒன்றுட்டு, அதான 33 வயசாம். அந்த பிள்ளை கொடுக்குதான். அவருக்கு 33 லட்சம் தானா. மற்றது ஹாஸ்பிட்டலுக்கு உரிய செலவுன்ற மாதிரி கரைக்கணும். சுவர் தெரியாது. ஆனால் எந்த இது என்னென்றால் இந்த 95 லட்சமும் ஒரு கிழமைக்கிடையில இப்ப நேற்றுல இருந்தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்குது பேங்க் ஓபன். கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்டத்தட்ட 1 கோடி வைங்க. அப்படித்தானே வேணும், மிச்ச செலவும் வேணும் தானே. அப்ப இப்ப முதல் ரவுண்ட்ல எங்களுக்கு மெசஞ்சர்களுக்குள்ளான உறவுகளுக்கு மெசேஜ் பண்ணி இருக்கிறாங்க. மற்ற இது சில இதுகள்லாம் பப்ளிக்கா போட்டு இருக்கணும். இப்ப கொக்கிலிண்டுல வடிச்சபடியா கொக்கிலிண்டு அவர் கேட்டுசியில முந்தி பிடி மாஸ்டர் இந்த அசிஸ்டண்டா இருந்தவனாக்கும். அப்ப அதுல போட்டி இருக்கணும்ட்டு எங்க அக்கா மகன் நேற்று சொன்னா. இவ்வளவு காசும் உடனே இப்ப சில பேருங்களை சொந்தத்துக்களை அழைக்கும் பொழுது கூட பப்ளிக்கா இவர் காசு கேட்கிறார். எல்லாரிடம் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரிடையும் கேட்கிறார். அது ஒரு பக்கம் போனாலும் இவற்ற பேங்க ஓபன் பண்ணி மற்றவர்கள் பார்க்கத்தக்கனா விடணும்ன்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிற. மற்றவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கிற காசு அவர் இதுக்குத்தான் முழுக்களையும் எடுக்கிறாரோன்றதும் ஒரு பட்சமாக ஒரு சந்தேகக்குறி மாதிரி எங்களோட உறவுகளே கலைக்கிறார்கள். அப்பொழுது என்ன பொறுத்தளவுல நான் எனக்கு நினைச்சேன், சரி ஒரு கஷ்டம் ஒரு இந்த பிரச்சனைக்காக கேட்கறது இப்ப நாங்கள் கொடுக்காது ஒரு பக்கம் போனாலும், ஆனால் அவரும் அந்த பேங்கை ஓபன் பண்ணி அவற்றை பேங்க்ல ஓபன் பண்ணி விட்டால் மற்றவர்களுக்கும்
இப்ப இவர்கள் காசு போட்டிருக்கிறார்கள் என்றது தெரிய வேணுமோ தெரியக்கூடாதா என்பது எனக்கு ஒரு கேள்வி. அவர்கள் கேட்கும் போது நான் சொன்னேன், இப்ப நான் கொடுக்கறது நாங்கள் மற்றவைக்கு தெரியணும் இல்லை. என்ன யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஒரு கொஞ்சம் காசை கொடுக்குறேன்டா, நான் கொடுக்குற ஆசையை ஆனா இப்ப அவற்றைக்கு தானே போகுது, அது மற்றவர்களுக்கு தெரிய போகுதுன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல அவர்கள் கேட்கிறார்கள் இந்த பேங்க்ல காசு போடுறது வந்து போட. ஓகே, அப்ப எல்லாருக்கும் அந்த நம்பர் போக மாட்டேன். அவர் பப்ளிக்கா நம்பர் போட்டுத்தான், அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டுத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த இது வந்து அவருக்கு இந்த 95 லட்சமும் இந்த ஒரு கிழமைக்குள்ள போகுமோன்றது ஒரு கேள்வி. அடுத்தது இவர் இந்த பேங்க்ல அவற்ற பேர்லயே போடுறபடியால் அத இப்ப என்ன முறால் பொறுப்பு நின்று ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட துண்டோ ஒன்றும் இன்னும் போடவில்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர்கிட்ட துண்டு போட்டு இருக்கலாம், அது போடாதது எனக்கு ஒரு மாதிரி கிடந்தது. ஏனென்றால் வேறு ஒரு இதுக்கு இப்ப அண்மையில் ஒருவர் 60 லட்சம் ஒரு யூடியூபர் கேட்டு 4 நாளுக்குள்ள 65 லட்சம் சேர்ந்தது. அப்ப அவர் எங்கட சொந்தக்கார ஒருவர் காசு அனுப்புறதுக்கு 4ஆம் நாத்து கேட்கும் பொழுது, அக்கா காசு அனுப்ப வேண்டாம், காசு சேர்ந்துட்டுது, வேறு ஒரு தேவைக்கு தேவைன்னா நீங்க தாங்க கொண்டு கேட்டவரா. அப்படி இருக்கும் பொழுது இது இந்த அளவு காசும் வந்து சாத்தியப்படுமா என்பது ஒரு பக்கம் போனாலும், இந்த பப்ளிக்கா இவர் கேட்டது வந்து பேங்க் அக்கௌண்ட தனியா போட்டது வந்து டாக்டர் சர்டிபிகேட்கள் இல்லாமல் போட்டது சரியா தவறாப்படுவதோன்ற மாதிரி கரெக்ட் மற்றவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனது கஷ்டமாகவும் கிடக்குது, கவலையாகவும் கிடக்கிறது. ஆனாலும் 53 வயது பிள்ளை என்ன செய்யறது, நாளைக்கு ஒன்று 5 அவருக்கு இதுக்குள்ள 5 படிக்க ஒருதான் திருமணம் முடிச்சுட்டான். மூத்தவன் இப்ப 2 வருஷம் அவங்க திருமணம் முடிச்சு, அடுத்த 2வது வீட்டுல எங்களை வீட்டுக்கிட்டாலே கடை வச்சிருக்கிறார், 3வது கனடாவில் இருக்கிறார், 4வது கட்டார்ல இருக்கிறார், 5வது படிக்கிறத பத்தி தெரியல, எனக்கு என்ன பத்தி செய்யறது அதை பத்தி தெரியல. அவருக்கு இப்ப 19 வயசு 20 வயசு இருக்கும் அந்த கடைசி. அப்ப பிள்ளைகளும் வெளிநாட்டில ஒரு பரவாயில்ல, வெளிநாடுகள்ல என்ன தெரியுமா, கனடாவிலேயே இப்ப இந்த 10 வருஷம் விசாவில வந்தவன் தான். இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இப்ப கூப்பிட்டார்கள், அதுக்குள்ள வந்தவர் தான். அதுதான் போனாலும் இவ்வளவு காசும் சேருமான்றது ஒரு ஆக்கா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த பிறகு கொடுத்து அனுப்பின பிறகு பண்ணி அடுத்த பிறகு காசு சேராட்டி ஆபரேஷன் செய்ய முடியாது. இந்த 14 செல்வி அந்த டொனேட்டர் வந்து கேட்ட காசு கிட்டத்தட்ட சரியா இருக்கு. என்னண்டா எங்கட சொந்தக்கார உறவுக்கும் இப்ப ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்தது, அது கண்டியில 25 லட்சம் கேட்டது அந்த டொனேட்டர். அப்ப பேருந்து அது முதல் ஒன்று மிஸ் பண்ணி பேருந்து கிடைச்சு அவ கண்டியில இருந்து அதை ட்ரீட்மெண்ட் செய்து அங்க இருக்கணும். சரி, என்னன்னு தெரியல, பாப்போம், ஏதோ நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. எங்கட மனச்சாட்சிக்கு நாங்கள் எது செய்யணுமோ அதை செய்து கொள்வோம். நன்றி. நன்றி. நன்றி.